ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஆரோக்கியமான நெஞ்செலும்பு சூப். சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாவே நம்ம பெரியவங்க நாட்டுக்கோழி சூப்பு இல்லாட்டி நெஞ்செலும்பு சூப்பு கண்டிப்பாக போடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கரை நான் எடுத்துருக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நல்லி எலும்பை நான் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது சின்ன சைஸ் தக்காளி, 2 பல் பூண்டு, அதை லேசாக தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நெஞ்செலும்பு மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 2 டம்ளர் அளவு வச்சுக்கோங்களேன். 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் சூப்பு மட்டும் எடுத்துட்டு அந்த நெஞ்செலும்பில் குழம்பு வைக்கலாலும் வச்சுக்கலாம். இல்லாட்டி அந்த தண்ணி எடுத்து நீங்கள் ரசம் வைக்கனாலும் வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூளும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ரெசிபிக்கு தேவையான உப்பும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிங்கனாவே தெரியும், நான் இன்னும் அடுப்பில் வைக்கலை. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக தான் அடுப்பில் வைக்க போகிறேன். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து 6 விசிலில் இருந்து 7 விசில் வச்சு இறக்கிட்டிங்கனாவே சூப் ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா நல்லா சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கனாவே ஆரோக்கியமான நெஞ்செலும்பு சூப் தயார். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.